ஹை ஃப்ரெண்ட், டே 46 பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. இன்னைக்கு எடுத்தோடனே நைட்டு வந்து இந்த சாம்பார் ஸ்குவாட் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து வேலைக்கு செஞ்ச மாதிரி பலன் கிடைச்சிச்சா, அது கிடைச்சதா அப்படின்னு பாயிண்ட் இருந்தால் நாளைக்கு வந்து பழி வாங்கணும் அப்படின்ட்டு. இந்த பழி வாங்குற குணம் இந்த பாருக்கிட்டே தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் சொதப்புறதோட சரி. ஸோ ஒரு வரியில் சொல்லணும்னா இந்த சாம்பார் டீம் வந்து சொதப்பிட்டாங்க. டோட்டலி சொதப்பல் தான் இந்த தடவை. ஏன்னா பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொன்னார், இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீக் என்டர்டைன்மெண்ட் திருவிழா அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. நம்ம சேத்து சார் சொல்றதும் எப்படின்னா, ஒரு டாஸ்க் கொடுத்தா அதை நல்லா புரிஞ்சுக்கங்கன்னு. ஸோ இந்த சாண்ட்ராவுக்கு வந்து கொஞ்சம் கூட மூளை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் சொல்லணும்னா இப்போ வந்து இதை கோச்சிக்காதீங்க சாண்ட்ரா ஃபேனாக இருந்தா. பட் ஆனால் என்ன சொல்லணும்னா, அந்த இந்த டோட்டல் கேமே ஸ்பாயில் பண்ணது அவங்க டீமுக்கு வந்து ஒரு லீடரா அவங்களால எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து மார்னிங் வந்து பிக் பாஸ் அப்ரிஷியேட் பண்ண, ஏன்னா 2 டீமும் கேட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அந்த டீம் ரெடி ஆகல, அவங்க சம்பர் ஸ்குவாடு. அதை வந்து பிக் பாஸ் கேட்டார், ஓகே என்னாச்சு அவங்க இன்னும் ரெடி ஆகலையே அப்படின்னோடனே அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க, அதெல்லாம் செஞ்சால் தான் இவங்க க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஃபன்னாக தான் இருந்துச்சு. அந்த 2 டீம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து அந்த யூனிஃபார்ம் போடுறதையும் ஒரு பிரச்சனையாக ஆக்குறாங்க. அதில் போய் இந்த என்னென்ன கண்டென்ட் கொடுக்க முடியும்னு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. அந்த யூனிஃபார்ம் போடுறது ஒரு பிரச்சனைத்துன்னு. அப்புறம் வந்து பிக் பாஸ் இடையில வந்து ஒரு கெஸ்ட் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கெஸ்ட் வந்தது யாரு, நம்ம ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ட் பூர்ணிமா வந்தாங்க. அவங்க படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக, அந்த படத்தை வந்து எல்லோ அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க, மார்க்கெட்டிங்காக. அவங்க வந்து எல்லாருக்கும் டிஷர்ட் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே ஒரு டாஸ்க் பண்ணாங்க. அவங்களும் போய் அந்த டீமோட ஜாயின் பண்ணாங்க. டாய்லெட் போகணும், அப்புறம் வந்து ஃப்ளஷ் டீமு அதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் கிச்சன் டீம் நல்லாவே சமைச்சு கொடுத்தாங்க. அதை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு டாஸ்க் விளாண்டாங்க. என்னென்னா ஒரு மங்களகரமான ஒரு நல்ல வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த ஹவுஸ்மேட்டில் நீங்கள் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னோன்னா, பாரு யாரை சொன்னாங்க, காமோ சொன்னாங்க. அடுத்தது வந்து கனி வந்து எஃப்ஜே அண்ட் விக்ரம் சொன்னாங்க. அப்புறம் வந்து நம்ம அரோரா யாரை சொன்னாங்க, 3 பேர் சொன்னாங்க. யார் யாருன்னா, நம்ம கானா குட்டியா, அப்புறம் வந்து காமு மச்சான், அப்புறம் இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து துஷார். இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டில் பிரச்சனை வந்துச்சு, மறுபடியும் ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. அப்புறம் உள்ளுக்குள்ளே அவங்க அப்போ கனி வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி எனக்கு பாயிண்ட் அந்த மாதிரி அவங்கக்குள்ளேயே டீம் ஓவராலாக இந்த 3 நாளுமே பார்த்தோன்னா, இந்த சாம்பார் ஸ்குவாடில் ஒரு டீம் எஃபர்ட்டே இல்லை. கண்டிப்பாக ஒரு டீம் எஃபர்ட்டே இல்லை. அவங்க தனித்தனியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவல் கேமை தான் விளையாண்டுட்டு இருக்காங்க ஒழிஞ்சு இந்த குரூப்பாக விளையாடல. லைக் அதர் டீம்ஸ் வந்து அழகாக செஞ்சாங்க. சாம்பார் ஸ்குவாட் வந்து 0-0 கொடுத்தாங்க மற்றவங்களுக்கு, இவங்களுக்கு போய் அதே மாதிரி 0-0 கொடுத்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த சோ சோறு, சோப்பு, மாப்பு இந்த கேமை பார்த்தோன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்தது. அதில் வந்து 2 டீம் சும்மாவே சொல்லக்கூடாது, நல்லாவே செஞ்சாங்க. 2 டீமும் நல்லாவே செஞ்சாங்க. ஆனால் அதில் சுத்தமாக சொதப்பின டீம் எனக்கு பிடிக்கவே அப்படின்னா சாம்பார் ஸ்குவாட் தான். சாம்பார் ஸ்குவாட் சாம்பாருக்கு மாதிரியே ஆயிட்டாங்க. ஒன்றுமே கோஆர்டினேஷன் அவங்கக்குள்ளேயே டீமுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. இந்த லீடர்ஷிப் டோட்டலாக என்ன டெசிஷன் எடுக்கணும்னு ஒன்றுமே தெரியல. சும்மா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.